சென்னையில் வார வர்த்தகத்தின் முதல் நாளான இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த வார இறுதி வர்த்தக நாளான சனிக்கிழமை தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்து 1,16,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று கிராமுக்கு 120 ரூபாயும் சவரனுக்கு 960 ரூபாயும் விலை குறைந்துள்ளது. இன்று சவரன் 1,15,520 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 14,440 ரூபாய். வெள்ளி விலையும் இன்று கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து சந்தைகளில் 1 கிராம் 265 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. சென்னை அசோக் நகரில் பால் பாக்கெட் ஏற்றிச் சென்ற லாரியின் குளிர்சாதன இயந்திரம் வெடித்த விபத்தில் ஆயிரக்கணக்கான பால் பாக்கெட்டுகள் சாலையில் சிதறி வீணானது. திங்கட்கிழமை அதிகாலையில் கர்நாடகத்தைச் சேர்ந்த பால் நிறுவனத்தின் லாரி ஒன்று பால் பாக்கெட்டை ஏற்றிக்கொண்டு அசோக் நகர் வழியாக சென்றபோது எதிர்பாராத விதமாக குளிர்சாதன பெட்டி வெடித்து லாரி விபத்தில் சிக்கியது. லாரியின் கண்டெய்னரில் பெட்டி பெட்டியாக வைக்கப்பட்டிருந்த பால் பாக்கெட்டுகள் சாலையில் சிதறி விழுந்தன. ஆயிரக்கணக்கான பால் பாக்கெட்டுகள் உடைந்ததில் சாலையில் பால் வழிந்தோடின. அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் மற்றும் போக்குவரத்து போலீசாரின் உதவியுடன் சேதமாகாத பால் பாக்கெட்டுகள் அகற்றப்பட்டன. பின்னர் சாலையின் குறுக்கே பழுதாக்கி நின்ற பால் லோடு லாரி அப்புறப்படுத்திய போலீசார் போக்குவரத்தையும் சீர்படுத்தினர். நல்வாய்ப்பாக லாரி விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. திருவாரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான வாலிபால் போட்டியில் பெண்கள் பிரிவில் ஈரோடு அணியும் ஆண்கள் பிரிவில் சென்னை அணியும் வெற்றி பெற்று அசத்தியுள்ளன. கொரடாச்சேரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 12ஆம் தேதி தொடங்கிய மாநில அளவிலான வாலிபால் போட்டி நேற்று மாலை நிறைவு பெற்றது. சென்னை, மதுரை, நெல்லை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஆண்கள் அணியும் 22 பெண்கள் அணியும் போட்டியில் பங்கேற்றன. ஆண்கள் பிரிவில் இறுதிப் போட்டியில் சென்னை, சேலம் இடையே நடந்த பல பரீட்சையில் சென்னை அணி கோப்பையை வென்றது. பெண்கள் பிரிவில் இறுதிப் போட்டியில் ஈரோடு, சேலம் அணிகள் மோதிய நிலையில் ஈரோடு அணி வெற்றி பெற்று கோப்பையை வென்றுள்ளது. போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கும் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கும் கோப்பையும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார். சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் 2026-27ஆம் நிதியாண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். காலை 10 மணிக்கு தொடங்க உள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு, கோவி செழியன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். சட்டப்பேரவைக்குள் மேஜைகள், இருக்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் சரியாக இருக்கிறதா என அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர். சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் மின்னணு பயணச்சீட்டு சேவை பாதிக்கப்பட்ட சில மணி நேரத்தில் கோளாறு சீர் செய்யப்பட்டது. மாநகர பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்களில் அதிகாலையில் எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பயணச்சீட்டுகளை வழங்குவதில் பாதிப்பு ஏற்பட்டது. UPI, NCMC கார்டுகள், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலமான பணப்பரிமாற்றங்களை ஏற்க இயலாது என்றும் சென்னை ஒன் செயலி தற்காலிகமாக செயல்படாது என்றும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனால் கோளாறு சீர் செய்யப்படும் வரை நடத்துனர்கள் காகித பயணச்சீட்டுகளை வழங்குவார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை ஒன் செயலி சீரானதாகவும் பயணிகள் வழக்கம் போல மின்னணு பயணச்சீட்டுகளை பெற்று பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு பெற்று இலங்கை காரைநகர் கடல் எல்லை பகுதியில் மீனவர்கள் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2 விசை படகையும் அதில் இருந்த 25 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் கைது நடவடிக்கை தொடர்கதையாகி வருகிறது. மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையிலும் கைது நடவடிக்கைகள் தொடர்கின்றன. மீனவர் பிரச்சனையை மனிதாபிமானத்தோடு அணுகி தமிழக, புதுச்சேரி மீனவர்களின் மீன்பிடி உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று மீனவ அமைப்புகள் கோரிக்கை விடுக்கின்றன.
5,000 ரூபாய் உரிமை தொகையை பெற்ற தமிழ்நாட்டு பெண்கள் மகிழ்ச்சியிலும் எதிர்க்கட்சிகள் பெரும் அதிர்ச்சியிலும் உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் 4,69,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நகராட்சி அலுவலகம், 31,89,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், மகளிர் உரிமை தொகையை முடக்க நினைத்த எதிர்க்கட்சிகள் தற்போது அதிர்ச்சியில் உள்ளதாக சாடியுள்ளார். மீண்டும் நம்முடைய கழக ஆட்சி அமைஞ்சோடனே மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து உயர்த்தி 2000 ரூபாய் இனிமே மாசம் கொடுப்பேன்னு அந்த வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய முதலமைச்சர் அதை சொன்னா நிச்சயம் செஞ்சு காட்டுவாங்க நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க, மகளிர் கூடுதல் மகிழ்ச்சியில் இருக்காங்க. இந்த திட்டத்தை முடக்க நினைச்சாங்க, இன்னைக்கு பேர் அதிர்ச்சியில் இருக்காங்க. லால்குடியில் 5,5 ஏக்கர் பரப்பளவில் 40 பேருந்துகள் நிற்கும் வகையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. கோவை சிங்காநல்லூரில் அடகு கடையின் பூட்டை உடைத்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 70 சவரன் தங்க நகைகள் மற்றும் 20 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள். ரமேஷ்குமார் என்பவர் சிங்காநல்லூர் பகுதியில் மகாதேவ் என்ற பெயரில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். இதனிடையே நேற்றிரவு கடையின் பின்புறம் உள்ள ஷட்டரை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் அங்கிருந்த 70 சவரன் தங்கம் மற்றும் 20 கிலோ வெள்ளி நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பியோடினர். நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் தடயவியல் சோதனை நிபுணர்களுடன் தடயங்களை சேகரித்து விசாரணையில் ஈடுபட்டார்கள். சிசிடிவி கேமரா பதிவுகளை சேகரித்து அதன் அடிப்படையில் தப்பியோடிய கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சியில் நடைபெறவுள்ள திமுக மாநில மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாநில மாநாடு மார்ச் 8ஆம் தேதி சிறுகனூரில் நடைபெறவுள்ளது. லட்சக்கணக்கான திமுக நிர்வாகிகள் பங்கேற்கவுள்ள மாநில மாநாட்டிற்காக சுமார் 500 ஏக்கரில் இடத்தை தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகின்றது. முன்னேற்பாடுகளை அமைச்சர் KN நேரு மற்றும் நிர்வாகிகள் நேரில் ஆய்வு செய்தனர். மாநாட்டிற்கான முகப்பு, மேடை, இருக்கைகள், உணவரங்கு, பார்க்கிங் வசதி உள்ளிட்டவற்றை அமைப்பதற்கான அறிவுறுத்தல்களை KN நேரு வழங்கினார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெற இருக்கும் மாநில மாநாடு என்பதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார். சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் 2026-27ஆம் நிதியாண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். காலை 10 மணிக்கு தொடங்க உள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு, கோவி செழியன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். சட்டப்பேரவைக்குள் மேஜைகள், இருக்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் சரியாக இருக்கிறதா என அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர். மாநில உரிமைகளை பாதுகாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்நிலை குழு இடைக்கால அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்துள்ளது. மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்படும் என்றும் இக்குழு 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்யும் எனவும் சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி அக்குழு முதலமைச்சரை சந்தித்து அறிக்கை தாக்கல் செய்துள்ள நிலையில் அவர்கள் அளித்த பரிந்துரை அடிப்படையில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக முன்னாள் நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருந்தது. இக்குழு புதிய சட்டங்கள் குறித்து தெளிவாக ஆராய்ந்து வழக்கறிஞர்கள் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் ஆலோசித்து மாநில அளவில் என்னென்ன திருத்தங்களை கொண்டு வரலாம் என்ற பரிந்துரைகளை முதலமைச்சரிடம் அறிக்கையாக அளித்துள்ளது. இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள காரைக்கால் மீனவர்கள் 25 பேரையும் 2 விசைப்படகுகளையும் விடுவிக்க கோரி குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 14 மீனவர்களும், காசாக்குடிமேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 11 மீனவர்களும் கடந்த 11ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரை தென்கிழக்கு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் அவர்களை விடுவிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுதான் எங்களுக்கு பொழப்புன்னு இருக்கும். இந்த பொழப்புக்கு ஒரு வழி இல்லாத நாங்க இப்படி போட்டையும் விட்டுட்டு, சொத்தையும் விட்டுட்டு, ஆளுவலையும் விட்டுட்டு நாங்க பொம்பளை என்ன செய்ய போறோம்? பொம்பளை இருந்து வாழ்ந்து என்ன செய்ய போறோம்? நாங்க குடும்பத்துல தற்கொலை பண்ணிட்டு மண்ணத்துக்கு வச்சுட்டா இதுக்கான முடிவு தெரிஞ்சவனே இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும். தங்கள் வாழ்வாதாரமே மீன்பிடி தொழிலை நம்பி உள்ளதால் கைது நடவடிக்கை பிரச்சினைக்கு அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மே மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 10 லட்சம் மலர் நாற்றுகள் மற்றும் 50,000 மலர் தொட்டிகளை தயார் செய்யும் பணி தொடங்கியுள்ளது. உதகையில் கோடை சீசனின் போது இயற்கை அழகை ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வர். அவர்களுக்காக மே மாதத்தில் மலர் கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு கண்காட்சிகளை மாவட்ட நிர்வாகம் நடத்துவது வழக்கம். அந்த வகையில் 128வது மலர் கண்காட்சிக்காக மலர் நாற்றுகளை நடவு செய்யும் பணியை ஆட்சியர் லட்சுமி பவ்யா தொடங்கி வைத்தார். கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்சம் மலர் செடிகள் நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு அது நம்ம ஒரு 10 லட்சம் வரைக்கும் ரெடி பண்ணலான்னு இப்போ எதிர்பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் பேர் விசிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டு நம்ம 25 லட்சம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து 275 வகையான மலர் செடிகளும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட விதைகளால் 10 லட்சம் மலர் நாற்றுகளும் பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 50 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இம்மருத்துவமனையில் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி மூளைச்சாவு அடைந்தவரிடம் இருந்து சிறுநீரகம் பெறப்பட்டு சிறுநீரக செயலிழப்பு காரணமாக இரத்த சுத்திகரிப்பில் இருந்த நோயாளிக்கு பொருத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து 50வது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் பூபதி, அனைத்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் இலவசமாக செய்யப்பட்டதாக தெரிவித்தார். 50 நபர்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமான முறையில் நடைபெற்றுள்ளது. இப்போ இந்த பிப்ரவரியில் 50வது நபர் நல்ல முறையில் ஆப்ரேஷன் பண்ணி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். இலவசமாக முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செய்கிறோங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம். இதில் இதோட செலவு எப்படியும் அரௌண்ட் 6 lakhs ஆகும். அதை முற்றிலும் இலவசமாக பண்றோம். முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்களுக்கு ஓராண்டு முழுவதும் மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிக்கான ஒப்பந்தத்தை தங்களுக்கு நேரடியாக வழங்க வேண்டும் என வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தேர்தல் பணிக்கு வாடகை வாகனங்களை ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனங்களுக்கு அரசு வழங்குகிறது. இந்த நிறுவனங்கள் தொகுதி வாரியாக இடைத்தரகர்களை நியமித்து அவர்கள் மூலமாக வாடகை வாகனங்களை பயன்படுத்தி வருகிறது. இதனால் அரசு நிர்ணயித்த வாடகையை விட குறைந்த வாடகை கிடைப்பதாக கூறி நாகை மாவட்ட ஆட்சியரிடம் 100க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு கம்பெனி வெண்டார் எடுத்துட்டு அதை அந்த தொகுதிக்கு பிரிச்சு கொடுக்கும் போது இப்ப நாங்க வண்டி வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே அந்த வாடகை சரியான வாடகை கிடைக்க மாட்டேங்குது. உறுதியா எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. இப்போ கவர்மெண்ட் மூலியமா போகும்போது 3 மாசம் 6 மாசம் ஆகும். ஆனாலும் எங்களுக்கு உள்ள வாடகை என்ன வாடகையோ அந்த கவர்மெண்ட் நிர்ணயிச்ச வாடகை ₹1 இல்லாம எங்களுக்கு மிச்சம் கையில் கிடைக்காது. இடைத்தரகர்கள் மூலம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வாகன ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்தனர். திட்டங்களை அறிவிப்பதில் மட்டும் வல்லவர்களாக இருந்து என்ன பயன் என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் முத்துசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் நிறுவனத்தில் 23,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்றார். ஒரு சில ஊழியர்கள் செய்யும் தவறுகளை வைத்து ஒட்டுமொத்த ஊழியர்களையும் குற்றச்சாட்டிற்கு ஆளாக்க கூடாது எனவும் தெரிவித்தார். அவங்க திட்டம் போடுவதிலே வல்லவர்கள், நிறைவேற்றுவது கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், அத்திக்கடவு அவனாசி திட்டம் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். போட்டாங்க, அதில் எவ்வளோ சிரமங்கள் இருக்குங்கிறத அந்த நடவடிக்கையை நீங்கள் பாருங்கள். இந்த நிலத்தை கையகப்படுத்தி அந்த பைப்பெல்லாம் போட்டு அதற்கு பின்னாலே தான் துவக்கப்பட்டது. அது பூரா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்திருக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட குளங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதற்கும் தண்ணீர் கொண்டு செல்ல தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். படையெடுத்த மன்னர்கள் கதையை தெரிந்து கொள்வதை விட பழங்காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை சேவியர் கல்லூரியில் நடைபெற்ற வரலாற்று ஆய்வுகள் தொடர்பான கருத்தரங்கில் மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், கீழடி மற்றும் சிவகலை பகுதி தமிழர்களின் வாழ்விடம் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார். கீழடிக்கு முன்னால் எப்படி இந்திய தமிழக வரலாறு இருந்தது, கீழடிக்கு பின்னால் தமிழக வரலாறு எப்படி இருந்தது நம்ம முதல்ல பார்க்கணும். அதுதான் மாணவர்கள் முன்னால் பேசுவதற்கான இந்த வாய்ப்பை நான் மிகவும் தெளிவாக பயன்படுத்தி பேசுகிறேன். என்று மாணவர்களாகி நீங்கள் ஆய்வுகளை தொடங்க வேண்டும். வருங்காலத்தில் பல ஆய்வுகளை செய்யணும். தொடர்ந்து பேசிய அமர்நாத், இந்தியாவின் அனைத்து மொழிகளுக்கும் தாயாக தமிழ் விளங்குகிறது என்றும் கீழடி கண்டுபிடிப்பை வெளியில் சொல்லும் வாய்ப்பு தனக்கு கிடைத்தது மகிழ்ச்சி என்றும் கூறினார்.
விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா திருமணம் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாக திருமண பத்திரிகை ஒன்று இணையத்தில் பரவலாகியுள்ளது. கீதா கோவிந்தம் படத்திலிருந்து விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா மந்தனா காதலித்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் இவர்கள் திருமணம் செய்ய போகிறார்கள் என்ற செய்தி ஓராண்டுக்கும் மேலாக பரவி வந்தது. இந்நிலையில் வரும் 26ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் அரண்மனையில் விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா திருமணம் நடைபெற உள்ளதாக திருமண பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திருமணம் மிகவும் நெருங்கிய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் எளிமையாக நடத்தப்பட உள்ளது. மார்ச் 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள தாஜ் கிருஷ்ணா ஹோட்டலில் இருவரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது அதிகாரப்பூர்வ திருமண பத்திரிகையா என்பது குறித்து உறுதியாக தெரியவில்லை. விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா திருமண நிச்சயதார்த்தம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. 2 தரப்பு குடும்பங்கள் மட்டுமே பங்கேற்ற நிகழ்ச்சியில் மோதிரம் மாற்றப்பட்டதாக கூறப்பட்டது. சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் மின்னணு பயணச்சீட்டு சேவை பாதிக்கப்பட்ட சில மணி நேரத்தில் கோளாறு சீர் செய்யப்பட்டது. மாநகர பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்களில் அதிகாலையில் எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பயணச்சீட்டுகளை வழங்குவதில் பாதிப்பு ஏற்பட்டது. UPI, NCMC கார்டுகள், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலமான பணப்பரிமாற்றங்களை ஏற்க இயலாது என்றும் சென்னை ஒன் செயலி தற்காலிகமாக செயல்படாது என்றும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனால் கோளாறு சீர் செய்யப்படும் வரை நடத்துனர்கள் காகித பயணச்சீட்டுகளை வழங்குவார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை ஒன் செயலி சீரானதாகவும் பயணிகள் வழக்கம் போல மின்னணு பயணச்சீட்டுகளை பெற்று பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு பெற்று இலங்கை காரைநகர் கடல் எல்லை பகுதியில் மீனவர்கள் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2 விசைப்படகையும் அதில் இருந்த 25 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் கைது நடவடிக்கை தொடர்கதையாகி வருகிறது. மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையிலும் கைது நடவடிக்கைகள் தொடர்கின்றன. மீனவர் பிரச்சனையை மனிதாபிமானத்தோடு அணுகி தமிழக புதுச்சேரி மீனவர்களின் மீன்பிடி உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று மீனவ அமைப்புகள் கோரிக்கை விடுக்கின்றன.